அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இன்ஷால்லா எல்லாம் நல்லா இருக்கிறேன். இன்றைக்கி நாங்கள் செய்ய போகிற ரெசிபி வந்து நானக்கத்தான்னு சொல்கிற பிஸ்கட். இது ஸ்ரீலங்காவில் நானக்கத்தா சொல்லுவாங்க. அது எப்படி செய்கிறேன்னு பார்ப்போமா? நான் வந்து 1 கிலோ மாவுட இது நானக்கத்தா இது வந்து 1 கிலோ மாவுக்கு செய்கிறேன். உங்களுக்கு ஒன்று 500 1/2 கிலோ வேணாலும் செய்கிறேன். எனக்கு 500 கிராம் வந்து மாவும் 250 கிராம் சீனி 250 கிராம் நெய். இப்போ நான் வந்து இதில் 1 கிலோவுக்கு செய்கிற சுட்டி 500 கிராம் வந்து சீனியும் 500 கிராம் வந்து நெய்யும் எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டுக்கு சீனியை பவுடர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நெய்யும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி நல்லா இது க்ரீமாக செய்யணும். நல்லா க்ரீமியாக நல்லா இதாக இருக்கிற சாஃப்டாக இருக்கிற மாதிரி செய்யணும். அதுக்கப்புறம் மாவு ஆட் பண்ணணும். மாவு வந்து நாங்கள் வந்து எல்லாம் போடுறே, ஆனால் சும்மா சரி நாங்கள் எல்லாம் மிக்ஸ் பண்ணதுக்கு போகிறோம். கொஞ்சம் காஞ்சமாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நெய் கொஞ்சம் போடணும், கொஞ்சம் சாஃப்டி ஆகிக்கணும். எனக்கு கையில் பிடிக்கக்குள்ள கொஞ்சம் நல்லா சாஃப்டாக வரமாயிக்கணும். நான் மாவையும் போட்டு மிக்ஸ் பண்ணுவோம். மெஷின் தான் நீக்கணும், கையால் மிக்ஸ் பண்ணிடணும் பீட்டரால். ஜஸ்ட் இந்த 3 இன்க்ரீடியன்ஸ் தான், மாவு சீனி நெய். டெக்கரேஷனுக்கு மட்டும் பிஸ்தா இது தேவை. ஓட விருப்பம் கஜு சரி வைக்கணும். ஈஸி ரெசிபி, சுருக்க செய்யணுமான ரெசிபி. இப்படி கையால் பிடிச்சி பார்க்கல காஞ்சமாக கசடு ரவுண்ட் போலை பிடிக்கக்குள்ள நல்லா போலையாக இதாகி வரணும், உடையாமல். இந்த மாதிரி இருக்கணும். அப்புறம் எல்லாம் நாங்கள் எங்கள் டிஸ்டத்துக்கு என்ன டிசைன் ஒன்றுனா இதாக்கணும். அப்புறம் ஓவனில் போட்டு பேக் பண்ணி எடுக்கிறதே. நான் பிஸ்தா வந்து ஸ்லைஸாக மெல்லிய ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுக்கிறேன் டெக்கரேஷனுக்கு. ஓவனில் வந்து கீழே இது மட்டும் போடணும், கீழ் சைட் நெருப்பு மட்டும் லைட்டாக ப்ரௌன் ஆகக்குள்ள ஆஃப் ஆக்கிடணும். ஏன்ஸ்ன்னா இல்லாட்டி டார்க் ப்ரௌன் ஆகிடுச்சுன்னா கொஞ்சம் கூடியாக ப்ரௌன் ஆகிடுச்சுன்னா கல்லும் ஆகிக்கும்.
இது மாதிரி லைட் ப்ரௌன் ஆகிக்கணும், நல்லா சாஃப்டாக ஆகிக்கும், கல் மாதிரி இல்லாமல். செஞ்சு பார்த்து நல்லா இருக்குன்னு சொன்னால் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.